வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின், தாதுக்கள், நார்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது, குதிரைவாலி அரிசியினுடைய சிறப்பு மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு வலிமை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது. இந்த குதிரைவாலி அரிசியை சமைக்கும் போது கால்சியம் பாஸ்பேட்டாக மாற்றப்படும். இதனால் தினசரி நம்மளுடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசியை சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களும் உறுதி பெறும், தசைகளும் சிறப்பாக செயல்படும். தசைகளினுடைய இயல்பாக சுருங்கி விரியக்கூடிய அந்த வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதால நமக்கு தசை சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. பற்களும் உறுதியாக இருக்கும், எலும்புகளும் பலம் பெறும். ஸோ ஒட்டுமொத்தமாக உடல் நமக்கு வலிமையாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி என்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி இப்போ இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை வியாதிக்கு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது நாம் அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால தான். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நார்சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கு. இன்று சர்க்கரை நோயாளிகள் பலர் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமை தான் சாப்பிட்றாங்க. ஆனால் கோதுமையை அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் உடலில் அதிக அளவில் நமக்கு உடனே சர்க்கரை சேராமல் பாதுகாத்துக்கும். ஆகையால் சர்க்கரை நோயாளிகள் இந்த கோதுமையும் எடுத்துக்கலாம், குறிப்பாக குதிரைவாலி அரிசியும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குதிரைவாலி அரிசி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுபட வைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. நார்சத்து மற்றும் இரும்பு சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிடும் போது அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் மூல பிரச்சனைக்கு பார்த்தோம்னா குதிரைவாலி அரிசியை பரிந்துரைக்கலாம் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, அஜீரணம் தொடர்பான பிரச்சனை என எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை குதிரைவாலி அரிசி சரி செய்துவிடும். கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் குதிரைவாலி அரிசிக்கு இருக்கு. இதனால கண் பார்வை நமக்கு தொய்வடைவதை முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்கு. ஸோ இந்த பீட்டா கரோட்டின் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு. அதனால தினசரி குதிரைவாலி அரிசி சமைத்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் நமக்கு அதிகரிக்கும். மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாக் பிம்பிள்ஸ், கண் கருவளையம், பிளாக் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி நாளடைவில் படிப்படியாக நீக்கிக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்சத்து, தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால உடல் எடையை இது குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது நிறுத்திட்டோம் அப்படின்னாலே உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆனால் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய அந்த உடல் எடையை அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கொழுப்புகள் எல்லாம் குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை சைடு எஃபெக்ட் எல்லாமே விரைவாக குதிரைவாலி அரிசி குறைத்து கொடுக்கும். நீர்க்கடுப்பு பிரச்சனைக்கு தீர்வு பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசி தொடர்ந்து உணவாக உண்டு வரும்போது நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்கும். அதே சமயம் சிறுநீரை பெருக்குவதோடு உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புகள், கழிவுகளை அகற்றுவதற்கும் இந்த குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள், கட்டிகளை அகற்றக்கூடிய திறனும் குதிரைவாலி அரிசிக்கு இருக்கு. ஸோ எந்த விதமான தொற்றும் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு ஏற்படாது. நீர்க்கடுப்பு நீங்கும். செரிமான பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. குதிரைவாலி அரிசியை தினசரி தங்களுடைய உணவுகளை பயன்படுத்திட்டு வரும்போது செரிமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் உடலை கட்டுக்கோப்போட வைத்துக் கொள்வதற்கும்
இருப்பவர்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளையுமே நமக்கு குதிரைவாலி அரிசி சரி செய்யும். ஸோ முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு உடனே குதிரைவாலி அரிசி அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் அந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். ஏன்னா குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ இரும்பு சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்துலாம் அதிக அளவில் இதில் இருக்கிறதால அந்த ரத்த சோகை நோய்க்கு கியூர் பண்ணிடும். ஸோ உடல் வந்து வலிமை பெற ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்கும். இதனால ரத்த பற்றாக்குறை, அந்த ரத்த அணுக்களுடைய பற்றாக்குறையெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். ரத்த சிகப்பணுக்கள் லெவல் வந்து கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரத்த சிகப்பணு கரெக்டான லெவலில் வரும்போது ரத்தப்புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ இந்த அனிமியா ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசி வந்து எடுத்துக்கொள்ளலாம். சளி இருமல் பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசி தீர்வளிக்கிறது. மழை காலத்தில் பெரும்பாலான மக்கள் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றால் பாதிப்படைகிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து உடலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றும் பருவநிலை மாற்றம் தான். சளி, இருமலுக்கு குதிரைவாலி அரிசி வந்து ஒரு வகையில் நல்ல தீர்வாக இருக்கும். மேலும் சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்துமா, வீசிங் பிரச்சனை விடுபடலாம். ஸோ அந்த சளி, இருமல் பிரச்சனையும் குதிரைவாலி அரிசி வந்து நமக்கு சரி பண்ணிடும். இதய நோய்க்கு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி. இதய நோய் இருக்கிறவங்க, ஸோ நமக்கு அந்த ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து குதிரைவாலி அரிசியை தினசரி சாதமாக சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினோட அளவு மெதுவாக கட்டுக்குள்ளே வரும். இதனால் இதய துடிப்பு வந்து சீராக இருக்கும். ரத்த நாளங்கள் சீராக இயங்க ஆரம்பிக்கும். அதனால் கொழுப்பு படிவு ரத்த நாளங்களில் வந்து இருக்காது. ஸோ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருந்துச்சு அப்படின்னா அது அகற்றப்பட்டு முறையாக நமக்கு வந்து பார்த்தோம்னா ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு சீரான ரத்த ஓட்டத்தை அளிக்கும். இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது எதுவுமே இல்லாமல் நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்திற்கு, இயல்பான ஆழ்ந்த உறக்கத்தை நமக்கு வந்து குதிரைவாலி அரிசிக்கு வந்து கொடுக்கும். ஸோ இன்று பெரும்பாலான மக்கள் வந்து உறக்கம் சரியாக இல்லாமல் அவதிப்படுறாங்க. இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. பிடிக்காத வேலைகளை செஞ்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதிகமாகிட்டே போகிறது, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி வேலை பார்க்குறது, இரவு நேரங்களில் அதிகமாக வேலை பார்க்குறது, பணிச்சுமை காரணமாகவும் பல பேருக்கு வந்து தூக்கம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது. இன்னும் குறிப்பாக வந்து ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை பல பேர் எடுத்துக்கிறதால ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிக நேரம் வந்து இரவு நேரங்களில் உபயோகிக்கும் போது இந்த மாதிரி காரணங்களாலும் சில பேருக்கு வந்து தூக்கமின்மை ஏற்படுது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கணும். ஏன்னா குதிரைவாலி அரிசியில் தயாமின், ரிஃபோஃப்ளவின் போன்றவை இடம்பெற்றிருக்கிறதால கஞ்சியாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உணவாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இயல்பாகவே உங்களுடைய கண்களை வந்து உறக்கம் தழுவ ஆரம்பிக்கும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தை நீக்கி இயல்பாகவே தூக்கத்தை வர வைக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்கள் உங்களுக்கு வந்து சுரக்கப்படும். இதனால் உங்களுக்கு இயல்பான அளவில் தூக்கம் வர ஆரம்பிக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். இந்த நோய்களை வந்து நீங்கள் குணப்படுத்தி கொண்டு அந்த நோய்களை மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுடைய உடலை வந்து உறுதியாக வைத்துக் கொள்வதற்கும் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணால் நம்மளுடைய உணவுகளில் வந்து சேர்க்கலாம். எந்த மாதிரி முறைகளை வேணால் எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியை வடையாகவோ அல்லது தோசையாகவோ செய்து சாப்பிடலாம். தொட்டுக்கொள்வதற்கு தயிர் அல்லது சட்னி பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். குதிரைவாலி அரிசியில் புலாவ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இது நம்ம மாவாக அரைத்து ஊத்தாப்பம், இட்லி செஞ்சும் சாப்பிடலாம். குதிரைவாலி அரிசி எப்போதுமே ஈரப்பதம் இல்லாத குளிர்ச்சியான இடத்துல காற்று புகாத பாத்திரத்தில் வந்து நம்ம அடைத்து வைக்கணும். அப்போது அதோடைய இருப்பு நாட்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குதிரைவாலி அரிசி அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். விருப்பம் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பலமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.